தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரே வணக்கம். திரு அண்ணாமலை அவர்கள் பேசின ஒரு விஷயம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரில. அது ஒரு பிரச்சாரத்தில் ரொம்ப ஆழமான ஒரு அர்த்தம் கொண்ட ஒரு ஸ்பீச். என்னென்னா தமிழ்நாட்டில் மைனாரிட்டிஸோட வாக்குகளை கவர் பண்ண போகிறது யார்? தம்பி விஜய் அவர்கள் நான் சொல்லலை, அவர் சொன்ன விஷயம். அண்ணன் விஜய் அவர்கள் மைனாரிட்டிஸோட வாக்குகளை அவர் அறுவடை பண்ணுறதா இல்லை திமுக அறுவடை பண்ணுறதா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு போட்டி நிலவி வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு பண்ணியிருந்தாங்க. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் பதிவு பண்ணது என்னென்னா, புது வருஷம் பிறக்க போகுது. அந்த புது வருஷத்தில் எங்கள் கூட பல கட்சிகள், அதிமுக மட்டும் இல்லாமல் பல கட்சிகள் அவர் மறைமுகமாக சொல்கிறது விஜய் அவர்களையும் சொல்லியிருக்காரு. தாண்டி இதர சின்ன சின்ன கட்சிகளையும் குறிப்பிட்டிருக்காரு. பேசாமல் அண்ணன் விஜய் அவர்கள்னு சொல்லிட்டு ஒரு கோடு வேர்டு மென்ஷன் பண்ணி பேசியிருக்காரு. அதுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் பேசியிருந்தார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிள்ளையார் சொல்லியை போட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதே ஒரு பாணியில் தான் அண்ணாமலை அவர்கள் ஒரு ஸ்பீச் பேசியிருக்காரு. என்னென்னா, மைனாரிட்டிஸோட வாக்குகளை அறுவடை பண்ணுறது யார்? மைனாரிட்டிஸ்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள். இன்னொரு மெஜாரிட்டி கம்யூனிட்டியாக இருக்கவங்க யாருன்னா இந்துக்கள். ஸோ இந்து ரிலீஜனை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க மெஜாரிட்டிஸ், இந்து மற்றும் முஸ்லீம் ரிலீஜனை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க மைனாரிட்டிஸ். ஆனால் இந்த மைனாரிட்டிஸோட வாக்குகளோட ஒரு ஸ்ட்ரென்த்தின் அடிப்படையில் மட்டும்தான் ஒரு கட்சி அங்கே ஆட்சி அதிகாரத்தில் உட்காருவாங்க. ஒவ்வொரு தேர்தலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னென்னா, ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் கருணாநிதி அவர்களும் யார்கிட்ட இந்த மைனாரிட்டிஸோட அமைப்புகள், கிறிஸ்தவ அமைப்புகளும் சரி இஸ்லாமிய அமைப்புகளும் சரி யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஆட்சி அதிகாரத்தில் உட்காருவாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ திமுக என்கிற கட்சியில் பாருங்களேன், இஸ்லாமிய அமைப்பினரும் உள்ளே இருப்பாங்க, சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை கவர் பண்ணுறதுக்காக கிறிஸ்தவ அமைப்பினரும் உள்ளே இருப்பாங்க. அதை தாண்டி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை கவர் பண்ணுறதுக்காக தொல் திருமாவளவன் அவர்கள் போன்ற கட்சி தலைவர்களும் அதுங்க கூட்டணியில் இருப்பாங்க. இந்த கூட்டணியில் தான், இந்த அமைப்பினரோட சப்போர்ட்டில் தான் அவங்க ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்காங்க. ஸோ இதை உடைக்கிறதுக்காக தான் ஆரம்பத்தில் விஜய் அவர்கள் விகடன் அந்த அம்பேத்கர் அவர்களுடைய புக் வெளியீட்டு விழாவில் பேசியிருப்பார். ஏன்னா, திருமாவளவர்களுடைய மனசு என்ன தான் அங்கே இருந்தாலும் அவர் அங்கே இருந்தாலும் மனசு இங்கே தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார். அது எதுக்காகனா, அந்த வாக்குகள் இங்கே வந்துருச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் மோர் தென் 2 crores, 2 கோடிக்கு அதிகமான வாக்குகள். நான் சொல்கிறது தமிழ்நாடு முழுவதுமாக பரவலாக இருந்துகிட்ருக்கிற வாக்குகள். ஸோ அந்த விஷயத்தை இவர் குறிப்பிட்டிருந்தது எப்படின்னா, ஒரு பக்கம் டிவிக்கு கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடுறதா இல்லை டிஎம்கே கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடுறதா, அது எதுக்காகனா இந்த மக்களோட வாக்குகளை கவர்றதுக்காக. நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, எங்கள் ஊரில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அருமுறை என்றும் அழைக்கப்படக்கூடிய ஒரு பகுதியில் கிறிஸ்மஸ் விழா ஒவ்வொரு ஆண்டும் கோலாகலமாக கொண்டாடுவாங்க. ஸோ அந்த கொண்டாட்டத்தில் டிவிகே கட்சியிலேருந்து ஆதவர்ஜனா உட்பட அருண்ராஜ் உட்பட எல்லாருமே கலந்து கொண்டிருந்தாங்க. அதுவும் ஒரு விதமான ஸ்டாட்டிக் தான். அவங்க கூட்டணி என்கிற ஒரு பலத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இவங்க இதர மற்ற கட்சிகள் டிவிக்கோ இல்லை ஏடிஎம்கேயோ இல்லை பிஜேபியோ ஸ்டாட்டிக்ஸ், ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் நான் பார்வையில் தான் நான் பார்க்குறேன். கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, இந்த மைனாரிட்டிஸ் சிறுபான்மை மக்களோட வாக்குகளை கவர் பண்ணுறதுக்காக திமுக கடைசி நேரத்தில் ஒரு கேம் ப்ளே பண்ணுவாங்க. தேர்தலுக்கு முந்தைய தினம் நான் ஒரு வீடியோ மட்டும் ப்ளே பண்ணுறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு புரியும். பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது நம்ம பேசலாம். சமீபத்தில் நடந்த சம்பவங்கள் நமக்கு தெரியல. தமிழ்நாட்டில் நடந்தது, கரூரில் நடந்தது தெரியுமா இல்லையா? என்ன வேதனைங்க, 41 பேர் நசுங்கி செத்து போனாங்க. யாரை பார்க்க போனாங்க? தேச தியாகியவா? போய் என்னமோ சுதந்திர போராட்டத்தில் தேசத்துக்காக நின்று போராடின ஒருத்தரை பார்க்க போனானா? ஏங்க போய் நடிச்சாங்க. அவன் வெறும் நடிகன். அவன் முகத்தை பார்க்கறதுக்கு ஆணும் பொண்ணும் கை குழந்தையோட போய் நின்று குழந்தை நசுங்கி செத்து போச்சுங்க. இந்த சினிமா மோகம் எங்க கொண்டு போய் விட்டுருக்கு பார்த்தீங்களா? இன்னைக்கு மனுஷனை கொண்டு போய் விட்டுருக்கு பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இது என்னென்னா, வேறு எதுவும் கிடையாது. ஒரு ஃபாதர் கிட்ட ஒரு பாஸ்டர் கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கொடுத்துட்டாங்க. உண்மையில சொல்கிறேன், சர்ச்சில் போதகம் பண்ணக்கூடிய ஒரு பாஸ்டருக்கு அரசியல் பேசுகிறது ஏதாவது தேவையா? நீங்கள் பார்த்துருப்பீங்க சகோதரர்களே, கரூரில் நடந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க. விஜய் எப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு ஓடி போயிட்டாப்புல அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே ஒரு பாஸ்டருக்கு விஜயை பற்றியோ மோடியை பற்றியோ அண்ணாமலை பற்றியோ எடப்பாடியை பற்றியோ இல்லை ஸ்டாலின் பற்றியோ பேசுகிறதுக்கு எந்த அவசியமும் கிடையாது. அவரோட நோக்கம் என்னன்னா, கடவுளுடைய விஷயத்தை மக்களுக்கு போதிக்கணும். ஸோ போதிக்கிறது மூலமாக அன்பையும் சரி அரவணைப்பும் சரி இந்த கன்னத்தில் அடித்தா இன்னொரு கன்னத்தில் காட்டி கொடுக்கறதுக்கான விஷயத்தை கடவுள் போதித்து கொடுத்துருக்காரு. அதை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சர்வ் பண்ணணும். அவ்வளோதான் உங்களோட வேலை. அங்கே போய் நீங்கள் திமுகவுக்கு வாக்களிங்க, இல்லை விஜய்க்கு வாக்களிக்காதீங்க, இல்லை ஏடிஎம்கேக்கு வாக்களிக்காதீங்க, இல்லை பிஜேபிக்கு வாக்களிக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கான எந்த ஒரு ஸ்டாண்டும் எடுக்கக்கூடாத ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நபர் தான் பாஸ்டர்ஸ்.
ஃபாதர்ஸ், அதையும் தாண்டி பூசாரிகள். நான் எல்லா மதத்தையும் சார்ந்தவங்க தான் சொல்கிறேன். ஆனால் மெயின் இங்கே கேம் சேஞ்சர்ஸாக இருக்கக்கூடிய இந்த மதத்தின் அடிப்படையில் அரசியல் பண்ணக்கூடிய இந்த மத போதகர்கள் வந்து திமுகவுக்காக வேலை செய்கிற ஒரு விஷயந்தான் இன்றைக்கி வந்து மக்களை வந்து ஒரு முட்டாள் நிலைமைக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுது. அது வந்து இந்த வீடியோ வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லா இடத்துலையும் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதில் பார்க்கக்கூடியவங்க என்னென்னா, ஓகே நம்ம சர்ச் பாஸ்டர் சொல்லிட்டாரு, நம்ம சமுதாய தலைவர் சொல்லிட்டாரு, அப்போ நம்ம வந்து இந்த வாட்டி மைனாரிட்டிஸோட வாக்குகள் எதுவுமே இவங்களுக்கு போகக்கூடாது, விஜய்க்கு போகக்கூடாது, ஏடிஎம்கேக்கு போகக்கூடாது, பிஜேபிக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. கமெண்ட் பண்ணும்போது அதோட பேக்லேருந்து கீ போட்டு ரோல் பண்ணிகிட்டு இருக்கவங்க யாருன்னா நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள். உண்மையிலே கடவுளுக்காக பணி செய்கிறவங்களுக்கு இந்த பொழப்பு தேவைங்களாயா? ஒரு விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். அதாவது வந்து 2014 வந்து நம்ம தமிழ்நாட்டில் ப்ளஸ் மத்தியில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆட்சி மாற்றம் நடக்குது. அதாவது மோடி அரசாங்கம் வருது. ஸோ மோடி அரசாங்கம் வர்றதுக்கு முன்னாடி 2009 வந்து ஈழப்போரும் முடிவுக்கு வருது. ஸோ ஈழப்போர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும். அதாவது வந்து காங்கிரஸ் பெரிய லெவலில் ஒரு ரோல் ப்ளே பண்ணாங்க. அமைதிப்படையை அனுப்புகிறேன் பேரில் ஒரு பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அனுப்பி அங்கே மிகப்பெரிய ஒரு அத்துமீறலை செஞ்சு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்களுடைய இறப்புக்கு காரணமாக இருந்த மிகப்பெரிய ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தது யாருன்னா காங்கிரஸ். ப்ளஸ் அதுக்கு பின்னாடி இருந்து ஒத்து ஊதிட்டு ஜால்ரா போட்டுட்டு இருந்தது யாருன்னா இங்கே இருந்த திமுக அரசாங்கம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து 2014 அதோட பிரதிபலிப்பாகவும் ப்ளஸ் அதை தாண்டி மைனாரிட்டிஸ் மக்கள் உட்பட எனக்கு தெரிஞ்சு நானும் கிறிஸ்தவனாக இருக்கேன். அதை தாண்டி எனக்கு தெரிஞ்ச பல கிறிஸ்தவ நண்பர்கள் யாருக்கு வாக்களித்தாங்கன்னா பிஜேபிக்கு. அதுக்கான காரணம் வந்து இவங்க ஹிந்துவை மேம்படுத்தணும், இல்லை மைனாரிட்டிஸ் ஓட்டை இவங்க மைனாரிட்டிஸை மேம்படுத்துவாங்க அப்படின்லாம் கிடையாது. ஸ்மார்ட் சிட்டிஸ் அதை தாண்டி வந்து பல டெவலப்மெண்ட்ஸ் அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னிறுத்தின ஒரு காரணத்தினால தான் இங்கே இருந்த மைனாரிட்டிஸ் உட்பட எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாக்களித்து தான் இங்கே யாரை தேர்ந்தெடுத்தாங்கன்னா பிஜேபியை. ஸோ அப்படி தேர்ந்தெடுத்ததுக்கப்புறமா தான் காங்கிரஸ் என்கிற ஒரு பெரிய ஒரு பேரியக்கம் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றில் பண்ண ஒரு கருப்பு புள்ளினால் பிஜேபி உள்ளே வந்தாங்க. ஸோ அந்த 2014 தேர்தலையும் சரி, இந்த 2026 தேர்தலையும் சரி, எல்லாருமே நான் விருப்பப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, மதம் என்கிற ஒரு விஷயத்தை தள்ளி வச்சுட்டு டெவலப்மெண்ட் என்கிற ஒரு விஷயம், யார் வந்து நம்மளுக்காக என்ன செய்ய போகிறான், லைக் வந்து நம்ம சுற்றி இருக்கிற ரோடு என்ன கண்டிஷனில் இருக்குது, நம்மளுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பள்ளிகள் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது. ஒரு பள்ளி வந்து சுவர் இடிஞ்சு விழுந்து ஒரு 2 வயசு புள்ள இறந்துருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்க டெவலப் பண்ண போகிறாங்க, அதை தாண்டி வந்து ஸ்மார்ட் சிட்டிஸை எந்த அளவுக்கு வந்து பிஜேபி அரசாங்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அது மூலமாக நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அடைஞ்சிருக்கு, ஸோ அடையலையா, ஸோ யாரை புறக்கணிக்கணும், யாருக்கு நம்ம வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபில்டர் பண்ணி மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஆனால் நான் இந்த ஒரு காணொலி மூலமாக நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, மைனாரிட்டிஸ் ஓட்டை ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து மெஜாரிட்டியோட வாக்குகளை ஃபோக்கஸ் பண்ணாலும் இருந்தாலும் சரி, இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜிஸ் தான். அவங்க வந்து இந்த தேர்தலில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, திருப்பி வந்து 4 வருஷம் 4.5 வருஷம் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க, திருப்பி அடுத்த 6 மாதம் திருப்பி வந்து எங்களுக்கு மைனாரிட்டிஸோட வாக்குகள் வேணும்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ கோயில்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஃபண்டிங் பண்ணுவாங்க, இந்து கோயிலுக்கு எல்லாத்துக்கும் ஃபண்டிங் பண்ணுவாங்க. அதை டெவலப் பண்ணுறேன்னு பேரில் அதை வந்து லைக் வந்து அவங்க வந்து போடுற ஜால்ராஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் யாருக்கு ஜால்ரா போட்டாலும் சரி, எண்ட் ஆஃப் த டே எல்லாமே ஸ்ட்ராட்டஜி தான். அவங்களோட வாக்குகளை கவர் பண்ணுறதுக்காக இவங்க ஒரு ரோல் ப்ளே பண்ணுவாங்க, கிறிஸ்தவ மக்களோட இஸ்லாமிய மக்களோட வாக்குகளை கவர் பண்ணுறதுக்காக இவங்க ஒரு ரோலை ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அண்ணாமலை அவர்களோ இல்லை எடப்பாடி அவர்களோ இல்லை லைக் வந்து விஜய் அவர்களோ யார் என்ன ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணாலும் சரி, எண்ட் ஆஃப் த டே வந்து சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா, கூட்டணி என்கிற ஒரு விஷயம் சேர்ந்துச்சுன்னா இந்த தீய சக்தி என்கிற ஒரு திமுக ஒட்டுமொத்தமாக வாஷ் அவுட் ஆக போகிறாங்க. உண்மையில் சொல்கிறேன், நான் பார்க்குற ஒரு விஷயம் வந்து லைக் இப்போ விஜய் அவர்கள் மட்டும் தனிச்சு நிற்கிற ஒரு பட்சத்தில் டெஃபினட்டாக வந்து மைனாரிட்டிஸோட வாக்குகள் வந்து பெரும்பான்மையாக விஜய் அவர்களுக்கு வந்து சேரும். லைக் வந்து இந்த வெக்கேஷனில் நான் கிறிஸ்மஸுக்கு ஊருக்கு வரும்போது ஒரு விஷயத்த நான் பார்த்துருந்தேன். பக்கத்தில் எங்கள் ஊர் பக்கத்தில் குளச்சல் என்கிற ஒரு பகுதி இருக்குது. அந்த கடற்கரை பகுதியில் ஒரு வயதான ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80-85 வயசு இருக்கும். லைக் வந்து சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்குறேன், தாத்தா இந்த எலெக்ஷனில் யாருக்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க பகுதி மக்கள் அதை தாண்டி வந்து இங்கே இருக்க பசங்க ஃபேமிலி இருக்கிறவங்க எல்லாம் யாருக்கு வாக்களிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பூரா எல்லாரும் விஜய் தான் தம்பி, எல்லாரும் நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறோம், இந்த வாட்டி இந்த பசங்க வீட்டில் இருக்கிற எல்லாம் விஜய்க்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி பாருங்களேன், அந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாம், நானும் ஒரு விஷயத்தை பார்த்துருந்தேன், எல்லாமே கிறிஸ்தவ மக்கள் ப்ளஸ் மீனவ மக்கள். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லாருமே இந்த மைனாரிட்டிஸோட வாக்குகள் பெரும்பான்மையாக யார் அறுவடை பண்ணுறாங்கன்னா இந்த தேர்தலில் நான் பார்க்குற விஷயத்தில் நம்ம ஓப்பனாக பேசணும்னா விஜய் அவர்கள் தான். ஆனால் அதை தாண்டி அந்த வாக்கையும் நம்ம கவர் பண்ணணுங்கிறதுக்காக பிஜேபியும் சரி ஏடிஎம்கேயும் சரி இவங்க வந்து லைக் வந்து ஒரு வலையை விரிக்கிறாங்க. காரணம் என்னென்னா, பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் 2 வாக்குகள் தான் கரெக்டாக வந்து சேரும். ஒன்று ஜாதி ரீதியான வாக்குகள், இன்னொன்று வந்து இந்துக்களோட வாக்குகள். அது என்ன ஆனாலும் என்ன தலைக்கீழ நீங்கள் நின்னாலும் அந்த வாக்குகள் வந்து தீய சக்தியான திமுகவுக்கும் அந்த வாக்கு விழாது. இப்போ புதுசாக வந்திருக்கிற விஜய் அவர்களுக்கும் நம்ம ஓப்பனாக பேசணும்னா அந்த வாக்கு விழாது. காரணம் என்னென்னா,
இந்துக்கள் அந்த ஊறி போன ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் இருக்கிறவங்க அதை தாண்டி வந்து ஜாதி ரீதியான வாக்குகளை வச்சுட்டு இருக்கவங்க என்றைக்கா இருந்தாலும் நான் இந்த கட்சிக்கு தான் வாக்களிப்பேன், நான் செத்தாலும் இந்த கட்சிக்கு தான் வாக்களிப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கும்போது அந்த பக்கத்துலேருந்து பிஜேபி இந்த ரோல் எடுக்கிற ஒரு விஷயத்தை நான் ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன். காரணம் என்னென்னா, நம்மளுக்கு எல்லாருக்கும் தேவை திமுக என்கிற தீய சக்தி இந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஸோ இருக்கக்கூடாது என்கிற ஒரு விஷயத்தில் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வந்து இந்த இடத்துல விஜய் அவர்களை கையில் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான இந்த பக்கம் ஒரு கூட்டணி உருவாகுது. இன்னொரு பக்கம் திமுக கூட விசிகாவாக இருந்தாலும் சரி பல கட்சிகள் ஒன்று சேர்ந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து இங்கே ஒரு தனி நபரை வந்து ஒழிக்கணும்னு என்கிற ஒரு திட்டத்தை போடுறாங்க. ஸோ இந்த தனி நபருக்கு இந்த பக்கம் ஒட்டுமொத்தமாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணும்போது பலம் தானே. ஸோ இந்த பலம் இன்னும் ஒரு ஸ்ட்ராங் ஆகும்போது யாரை வீழ்த்த போகிறோம்? திமுக என்கிற ஒரு தீய சக்தியை. ஸோ அதுக்காக நானும் அண்ணாமலை அவர்களுடைய ஒரு பார்வையில் இது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு ஸ்பீச்சாக தான் பார்க்குறேன், வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன். சொல்ல முடியாது, இன்றைக்கி அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. இன்னும் தேர்தலுக்கு கிட்டத்தட்ட 100 நாட்கள் இருக்குது. ஸோ இந்த 100 நாட்கள் இருக்கிற பட்சத்தில் இந்த பக்கம் தனிநபரான திரு விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி, இந்த பக்கம் கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் மற்றும் ஏடிஎம்கே மற்றும் பிஜேபியாக இருந்தாலும் சரி, இவங்க ஒன்று சேர்ந்தாலும் பலம்தான், ஒன்று சேராமல் இருந்தாலும் பலம்தான். ஆனால் வீழ போகிறது யாரோ திமுக தான் என்று மகிழ்ச்சியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.